உங்கள் மனதை வெல்லுங்கள். வாழ்க்கை தானாக மாறும். சனகா பிரஸ்டிஜி, இந்த நிமிஷத்துக்கு முன்னாடி உங்க மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருந்தது எனக்கு தெரியும். என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குது? நான் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகளை சந்திக்கணும்? எனக்கு மட்டும் ஏன் சரியான வழி தெரியல? இந்த கேள்விகள் உங்க மனச அடிக்கடி குத்திக்கிட்டே இருக்குதுல்ல. ஆனா ஒரு விஷயம் நினைவில் வைங்க. நீங்க இப்போ இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சது ஒரு சாதாரண சம்பவம் கிடையாது. இது உங்க வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கம். அறிவியல் என்ன சொல்றதுன்னா, ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சுமார் 60,000 எண்ணங்களை நினைக்கிறான். ஆனா அதுல பெரும்பாலான எண்ணங்கள் பயம், வருத்தம், கவலை, நேத்து நடந்த தவறு, நாளை என்ன ஆகுமோங்கிற பயம். இப்படி உங்க மனசு முழுக்க தேவையில்லாத விஷயங்களால் நிரம்பி இருந்தா அதுக்குள்ள எப்படி தெளிவு வரும்? ஒரு பழமையான கதை இருக்கிறது. ஒரு இளைஞன் பெரிய சாதனை செய்யணும்னு ஆசைப்பட்டான். அவனுக்கு தைரியம் இருந்தது, கனவு இருந்தது. ஆனா அவன் ஒரு பெரிய தவறு பண்ணினான். ஒரே நாள்ல பெரிய வெற்றி அடையணும்னு நினைச்சான். ஒரு நாள் அவன் ஒரு வயதான ஞானியை சந்தித்தான். அவன் கேட்டான், நான் எப்படி சீக்கிரம் வெற்றி அடைவது? அந்த ஞானி சிரிச்சு ஒரு கதை சொன்னார். ஒரு குழந்தை சூடான சாம்பார சாப்பிடும்போது நடுவுல கை வச்சு சுட்டுக்கிட்டது. அப்போ அவன் அம்மா சொன்னாங்க, முதல்ல ஓரத்துல இருந்து சாப்பிடு, அப்பதான் அது குளிரும். அந்த ஞானி அந்த இளைஞனிடம் சொன்னார், வாழ்க்கையும் அதே மாதிரிதான். நீ ஒரே நாள்ல பெரிய இலக்கை பிடிக்க முயற்சிச்சா அது உன்னை சுட்டுவிடும். ஆனா சின்ன சின்ன படிகள் எடுத்தா அதே இலக்கு ஒரு நாள் உன் கையில வரும். உங்க வாழ்க்கையில பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்க ஒரே நேரத்துல எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஒரே மாசத்துல பணக்காரன் ஆகணும், ஒரே வாரத்துல உடம்பு குறைக்கணும், ஒரே நாள்ல பெரிய ஆளாகணும். ஆனா உண்மையான வெற்றி சின்ன மாற்றங்களால தான் உருவாகும். இப்ப ஒரு சின்ன பயிற்சி பண்ணுங்க. ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில உங்கள கவலைப்படுத்துற விஷயங்களை எல்லாம் எழுதுங்க. அதுக்கப்புறம் அதை 2 பிரிவா பிரியுங்க. முதல் பிரிவு நீங்க இப்போ செய்ய முடிஞ்ச விஷயங்கள். 2வது பிரிவு உங்க கட்டுப்பாட்டுக்கு வெளியே இருக்கும் விஷயங்கள். நீங்க கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களுக்காக உங்க சக்தியை வீணாக்காதீங்க. ஒரு ஞானி ஒரு முறை சொன்னார், ஒரு மனிதனை தோற்கடிப்பது அவனோட எதிரிகள் அல்ல, அவனோட குழப்பமான மனசுதான். உங்க மனசு தெளிவா இருந்தா உலகமே உங்களுக்கு வழிவிடும். இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. பயம் வந்தாலும் ஓடாதீங்க. சோம்பேறித்தனம் வந்தாலும் தள்ளி போடாதீங்க. ஒவ்வொரு நாளும் சின்ன முன்னேற்றம் மட்டும் செய்யுங்க. ஒரு நாள் திரும்பி பார்த்தா நீங்க நடந்த பாதை உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். நினைவில் வைங்க நண்பா, ஒரு நதி ஓடிக்கிட்டே இருந்தாதான் அது தெளிவா இருக்கும். நிக்கிற தண்ணி தான் அழுக்காகும். அதனால நிக்காதீங்க. மெதுவா இருந்தாலும் முன்னேறிக்கிட்டே போங்க. ஒரு நாள் உங்க வாழ்க்கையோட கதையை மற்றவர்கள் உதாரணமா சொல்லுவாங்க.